தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூண்ல கார்த்திகை தீபத்தை ஏற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று 2 நீதிபதிகள் அமர்வு உறுதிப்படுத்தியிருக்கிறது. நம்மோடு இப்பொழுது மதுரையிலிருந்து நேரலையில் வழக்குரைஞர்கள் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் செய்தியாளர்கள் சந்திக்கிறார்கள். அந்த நேரலையை பார்க்கலாம். ஐயா போலாங்களா? முருகனுடைய அருளால இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய நேற்றைய தீர்ப்பை அதற்கு எதிராக நேற்றைக்கு அரசாங்கமானது ஒரு வழக்கு மேல்முறையீடு செய்தது. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த காவல்துறை அங்கே வந்து செய்தது, அதுக்கெல்லாம் ஒரு மேல்முறையீடு செய்தது. அதை முழுமையாக தள்ளுபடி செய்திருக்கிறது. இரட்டை அரசர்கள், 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த அமர்வில் நேற்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பு சரியானது என்றும் அதனுடைய அடிப்படையில் அந்த விஷயங்கள் நடந்திருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த காவல்துறையினுடைய அந்த காவல் அந்த பாதுகாப்பிற்கு அனுப்பியது சரி என்றும் கூட இன்றைக்கு நீதியரசர்கள் அவங்களுடைய தீர்ப்பில் வழங்கி இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு நீதி வென்றிருக்கிறது. முருகனுடைய அருளால அந்த கார்த்திகை தீபம், திருக்கார்த்திகையினுடைய தீபம் அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல ஏற்றப்பட வேண்டும் என்பது மீண்டும் ஒரு முறை இரட்டை நீதியரசர்கள், மாண்புமிகு 2 நீதியரசர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அமர்வுலையும் கூட முழுமையாக தீர்மானமாக செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நேற்றைக்கு காவல்துறை முழுமையாக ஏற்றவே அனுமதிக்கல. அறநிலையத்துறை நயவஞ்சகமாக முதுகலை குத்துகின்ற விதமாக இந்துக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை நேற்றுக்கு அறநிலையத்துறை செய்திருக்கிறது. அங்கே தீபம் ஏற்றுவதற்கான எந்த வாய்ப்பையுமே கொடுக்கவே இல்லை. அதோடு சேர்ந்து காவல்துறையும் மிகப்பெரிய அழுத்தத்தை பக்தர்கள் மேலே திணித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் நேற்றுக்கு தீபம் ஏற்றப்படாதனால அந்த விஷயம் மீண்டும் அது நீதிமன்ற அவமதிப்பு என்று நாம மனு தாக்கல் செய்திருக்கின்றோம். சரிதானே ஜி? அதனுடைய அடிப்படையில் மீண்டும் மேதகு நீதியரசர் அவர்களுடைய ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய அமர்வுக்கு அந்த விஷயம் வருகிறது. ஆகையினால எந்த காலத்திலும் இந்த நம்முடைய திமுக அரசானது இந்து விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஓட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக, தாஜா செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை செய்துட்டு இருக்கு. பச்சை துரோகம் பண்ணிருக்கு. மிக மிக முக்கியமாக சொல்லணும், எந்த இடத்துலையுமே இன்றைக்கு காலையிலிருந்து நீதியரசர்கள் முன்பாக வந்த விவாதங்களும் கூட எந்த இடத்துலையும் எந்த இஸ்லாமியரும் அவங்க ஆட்சேபனை தெரிவிக்கல. அப்படி ஒரு வேளை ஏதாவது அவங்க செய்திருந்தா தர்கா தரப்புல தானே அவங்க ஆட்சேபனை தெரிவித்திருக்கணும். தர்கா தரப்புல எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மாறாக இதுக்குள்ள திட்டமிட்ட ஒரு அஜெண்டா இருக்குது. இவங்களுக்கு என்று ஒரு திட்டமிட்ட ஒரு அஜெண்டா இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் தான் இதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதும் கூட இன்றைய வாத விவாதங்களினுடைய சாரமாக இருக்கு. ஆகையினால நாம இங்க இந்த நேரத்தில் நீதி வென்றிருக்கிறது. சட்டத்தின் மூலமாக மீண்டும் இந்த தீர்ப்பு அந்த தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நிலைப்பாடு தான் சரியானது. 100 ஆண்டுகள் இந்துக்களினுடைய கனவு, வீரத்துறவி ராமகோபாலன் இந்து முன்னணியுடைய நிறுவனர் அவர்கள் கண்ட கனவு, இங்கே மதுரையிலே தன்னுடைய இன்னுரை ஈந்த ஐயா அமரர் ராஜகோபாலன் அவர்களுடைய கனவு நினைவாக வேண்டும். தீபத்துள்ள தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு முழுமையாக இனிமேலாவது இந்த திராவிட திமுக அரசு முயற்சி செய்ய வேண்டும். காரணம் என்ன சொல்லிட்டு சொன்னா, இந்த அரசு ஒரு சாராருக்கான அரசு கிடையாது, மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்துக்களும் சேர்ந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்துக்களுக்கும் இந்த அரசு தான் அரசாங்கம். ஆனா இவருடைய செயல் எப்படி இருக்குது? இந்துக்களுக்கு விரோதமாகவே இருக்கு. கடந்த 2-3 நாட்கள்ல வந்த வழக்குகளை பாருங்க. 144 போட்டிருக்காங்க. யாருக்கு எதிராக? இந்துக்களுக்கு எதிராக 144 இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளணும்.
இந்துக்களுக்கு எதிராக திட்டமிட்ட 144. அப்படி என்ன சார் வன்மம் உங்களுக்கு? அவ்வளோ பெரிய வன்மம் என்ன உங்களுக்கு? சாமி கும்பிடுவதற்கு போறதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது 144 போடுற அளவுக்கு உங்களுக்கு என்ன வன்மம் உங்களுக்கு? அப்ப நீங்களே திட்டமிட்டு தூண்டுகிறீர்கள். இவர் என்ன சொல்றாங்க, அங்க தீபம் ஏற்றப்பட்டா ஒரு தரப்பு மனம் வருத்தப்படுவாங்கன்னு. உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது. இஸ்லாமியர்கள் யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கல. இவங்க என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு விரோதி போல இது பண்ணி அவங்க கலவரம் பண்ணுவாங்க. இப்ப அவங்களையும் இழிவுபடுத்துறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நினைப்பு அரசாங்கத்திற்கு மறைமுகமாக இருக்கிறதோ, இது மூலமா ஏதாவது சாதிக்க நினைக்கிறதா என்று தெரியல. ஆகையினால கடந்த 100 ஆண்டுகளாக குறிப்பாக சட்ட ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் அங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சியானது மிகப்பெரிய வெற்றியை கண்டிருக்கிறது. இன்றைக்கு 2 அரசர்கள் அமர்ந்த அந்த அமர்விலையும் நேற்றைக்கு என்ன ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாங்களோ அந்த நீதி அரசர் சொன்னது சரி என்று ஊர்ஜிதமாக இருக்கிறது. ஆகவே மேலும் திருப்பியும் நயவஞ்சகமாக பின்புறம் இருந்து குளிபறிக்கின்ற வேலையெல்லாம் இல்லாம ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய எதிர்பார்ப்பாக அந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல இவர்கள் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான். இதுல பாருங்க, இன்னைக்கு இவங்க எல்லாரையும் சில பேரெல்லாம் பகடக்காயா வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்ன பண்றாங்க, 2 தரப்புக்கு ஒரு இடையூறு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. காவல்துறை நீதித்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் பிரச்சனை போல ஒரு நீதித்துறை அவமதிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த நீதித்துறை அவமதிச்சிருக்காங்க. அப்போ இவர்கள் பாருங்க, வேணும்னா ஐயா எங்களுக்கு ஒன்று யாரையும் சுட்டி காட்டி அவமதிச்சு பேசணும்னு இல்லை. ஐயா கலைஞர் அவர்கள் காணமானோன்னு இரவோடு இரவாக நீதிமன்றத்தில் போய் வாங்கிட்டு வந்து அதை கட்டினீங்க. அதே நீதிமன்றம் தானே இதை ஏற்றணும்னு சொல்லியிருக்கு. அப்போ உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எது வேணாலும் செய்யும். இரவோடு இரவாக ஐயா கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்காக உத்தரவு வாங்கிட்டு வந்து அதை செயல்படுத்துறீங்க. இதே மாதிரி இந்துக்கள் இந்த 100 ஆண்டு காலத்தினுடைய அந்த மனதனுடைய உணர்வாக இறைவனுடைய ஆன்மீகத்தினுடைய அடையாளமாக இந்த விஷயத்தை செய்தா இதற்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி இங்க இந்த விஷயங்கள் நடைபெற்றால் இந்துக்கள் நிச்சயமாக சும்மா இருக்க மாட்டாங்க எல்லா காலகட்டத்திலும். அது நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய விஷயங்கள் மேற்கொண்டு தொடர்ச்சியாக இது ஏன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வந்திருக்குது. நேற்றுக்கு அது நடைமுறைப்படுத்தல. இவங்க சிஐஎஸ்எஃப் வந்ததுக்கான காரணமாக தான் இருக்கு இல்லையா. அதுக்கு எதிராகவும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு. அதனுடைய ப்ரொசீடிங்ஸும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த விஷயங்களை தெரிஞ்சிடும். நிச்சயமாக தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து எல்லளவு நமக்கு மாறுபாடுகள். அவங்க அந்த மாதிரி பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கலாம் ஒன்றும் சொல்லல. ஏற்கனவே அந்த தூரம் அதனுடைய விவகாரங்களை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீதியரசர் அவர்களே கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாது சார். நான் சொல்றேன், நீதியரசர் 10 பேரோட போங்க. யார் பெட்டிஷனர்ஸ் பிளஸ் 10 பேர் போங்கன்னு தானே சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் போகணும்னு சொல்லலையே. நீங்க அதே பாதுகாப்பு கொடுத்து கொண்டு போய் ஏற்ற வேண்டியதானே. நம்முடைய சகோதரர்கள் எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க, அதுக்காக மிகப்பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட்டிட்டு போய் ஏற்றி விட வேண்டியது தானே. இதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனைக்கு உள்ள ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அஜெண்டா இருக்குது. அந்த விஷயமா இருக்கு. அதனால மேலும் அடுத்த அந்த அமர்வினுடைய விஷயங்களுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் முக்கியமான நபர்கள்லாம் உட்கார்ந்து இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாம யோசிக்க போகிறோம். கண்டெம்ட்டுக்கு மேலே மேல்முறையீடு அது உங்களுக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. இது அப்படியே நீங்கள் என்ன பீப்புள்கிட்ட என்ன கொண்டு போயிருங்க, மேல்முறையீடு ஆகிடுச்சு தள்ளுபடி ஆகிடுச்சுன்னுலாம் சொல்கிறீங்க. பட் அது தவறான ஒரு கருத்து. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் ராம ரவிக்குமார் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அதோடு அவங்களோட இன்னும் 3 பேர் அரசு பாண்டி, இன்னொரு கார்த்திகேயன், இன்னொரு 3 பேர் சேர்ந்து தாக்கல் செய்கிறாங்க. எல்லாரோட ப்ரேயரும் ஒரே ப்ரேயர் தான். எல்லா வழக்குகளும் ஒன்றா எடுத்து ஒரு நாளில் 1/12/2025 உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவில் தெளிவான உத்தரவு, திருக்கோவில் தேவஸ்தானம் அந்த மலை உச்சியில் இப்போ யூஸ்வலாக இப்போ ஏற்றுற இடத்த விட்டு அதோட சேர்த்து அங்கேயும் ஏற்றணும், பாரம்பரியமான தீபத்தூரில் ஏற்றணும் தீபத்தை அப்படின்னு அவங்க உத்தரவில் சொல்கிறாங்க. இப்போ அந்த எங்களோட ப்ரேயர், மனுதாரோடைய ப்ரேயரே என்னென்னா, அவருடைய மனுவோட கோரிக்கை என்னென்னா, 1996 கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி மனுதாரர், ஏன்னா அந்த 96லேருந்து தமிழ்நாடு அரசோ இந்து சமய அறளைத்துறையோ இல்லை திருக்கோயில் தேவஸ்தானமோ அந்த உத்தரவை இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தலை. அப்போ அந்த உத்தரவை செயல்படுத்தணும்
அப்போ கோவில் அந்த இடத்துல தீபம் உச்சியில் ஏற்றணும். இல்லை என்றால் மனதாராகிய எனக்கு அந்த ஏற்றுறதுக்கான பர்மிஷன் தரணும், வித் ப்ராப்பர் போலீஸ் பந்தோபஸ்தோடு எனக்கு ஒரு அனுமதி தரணும்னு அவர் கேட்டிருக்காரு. நீதிமன்றம் என்ன உத்தரவு போடுறாங்கன்னா 1/12/2025 மனுதாரர் இந்த கோரிக்கை இல்லாமல் மெயின் ப்ரேயரே அலோவ் பண்ணிடுறாங்க. தேவஸ்தானம் எப்போயும் ஏற்றுறது, இப்போ இருக்க 100 வருஷமாக ஏற்றுற யூஷுவல் பிளேஸோட மலை உச்சியிலையும் தீபத்தை ஏற்றணும்னு உத்தரவு கொடுத்துட்றாங்க. 3ஆம் தேதி அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு அவங்க அதுக்கான செயல்பாடை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். தரையில் இருக்கிற அந்த இடத்துல வந்து தீபத்தை ஏற்றிட முடியும். மலை உச்சியில் இருந்தால் மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரமாவது மேலே எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போகணும். 15 மீட்டர் ஏற்கனவே 1994 கொடுத்த 96 கொடுத்த உத்தரவில் இப்போ இருக்கிற தர்காவிலேருந்து 15 மீட்டருக்கு அந்த பக்கம் தேவஸ்தானமோ அல்லது ஒர்ஷிப்பர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், யார் வந்து ஒர்ஷிப்பரோ அவங்க வந்து விரும்புனாங்கன்னா அந்த இடத்த சூஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது கூட அந்த ஆர்டரில் இருக்குது. இதை திட்டமிட்டு இத்தனை ஆண்டுகளாக தேவஸ்தானமும் சரி இல்லை இந்து சமய அறநிலைத்துறை சரி இதை வந்து மறைச்சே வச்சுருந்தாங்க. அந்த உத்தரவை தான் இப்போ நம்ம வெளிக்கொண்டு வந்து இந்த உத்தரவு ஏற்கனவே உத்தரவானது 2005 தர்காவுடைய மேனேஜ்மெண்ட் கமிட்டியே இந்த இடத்துல நாங்கள் வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து உத்தரவு எங்கள் எந்த ஆட்சேபனையும் இல்லை, 15 மீட்டருக்கு அந்த பக்கம் ஏற்றிக்கிறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்குறாங்க பீஸ் கமிட்டி மீட்டிங்கில். இதையும் தேவஸ்தானம் வாங்கி ஃபைலில் வச்சுட்டு அமைதியாக தான் இருந்தாங்களே தவிர இதை வந்து செயல்படுத்தணுங்கிற நோக்கமே இந்து சமய அறநிலைத்துறைக்கு முக்கியமாக இல்லை இத்தனை ஆண்டுகளாக. அப்போ இது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி தான், எல்லாருடைய ஆர்குமெண்ட்டையும் கன்சிடர் பண்ணி தான் அந்த உத்தரவு 1/12/2025 கொடுக்கப்பட்டது. 3ஆம் தேதி அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு நம்ம வந்து அதுக்கான வேலைகளை செய்கிறாங்களான்னு பார்க்கும்போது மனுதாரர் இவங்க செய்யாட்டியும் கூட பரவாயில்ல, நம்மளோட செலவில் திரி நெய் எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்து ஒரு 12 மணிக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கும் வந்து தேவஸ்தானம் எந்தவித ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கும் தரலை. ஸோ வேறு வழியே இல்லை, நீதிமன்றத்தோட உத்தரவை திட்டமிட்டு வந்து அவமதிப்பு செய்கிறதுனால நம்ம அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சோம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செஞ்சோம். 3ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு நாங்கள் கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்குகிறோம், தாக்கல் செய்கிறோம். ஏன்னா 3ஆம் தேதி தாண்டிட்டா, ஏன்னா கோர்ட்டோட உத்தரவில் ரொம்ப தெளிவாக இருக்குது, இந்த வருடம் முதல் உச்சியில் வந்து தீபம் ஏற்றணுங்கிறது தான் உத்தரவு, இந்த வருடம் முதல். அப்போது இந்த வருடத்தில் வந்து செய்யலைன்னு சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு ஆயிரும். யாருக்காகும்? நீதிமன்றம் 2 பேருக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்து சமய அறநிலைத்துறையுடைய அந்த கோவில் தேவஸ்தானத்தோட செயல் அதிகாரி செய்யணும், அவருக்கு மாநகர காவல் ஆணையர் உரிய பாதுகாப்பு வந்து அதை செயல்படுத்துறதுக்கு வழங்கணும். இதுதான் அந்த 2 பேருக்குமான உத்தரவு. அப்போ 2 பேர் செய்யாத பட்சத்தில் நம்ம வேறு வழியே இல்லாதனால மனுதாரர் சார்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்கிறோம். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யும்போது காலையில் மதியம் 3 மணிக்கு அதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த அர்ஜென்சி தான் 6 மணிக்கு வந்து தீபம் ஏற்றி ஆகணும். அப்போ அர்ஜென்சி 5 மணிக்கு நாங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் 2 பேரும் அப்பியர் ஆக சொல்லுங்கன்றாங்க. 5 மணிக்கு யாரும் அப்பியர் ஆகலை. 5 மணிக்கு வந்து தேவஸ்தானம் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு, நான் ட்ரை பண்ணேன், அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல, டெம்பிள் ஈவோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது போலீஸ் கமிஷனராக ஆஜராவார்னு பார்த்தா அவரும் ஆஜராகலை. திருப்பி வந்து அட்வொகேட் ஜெனரல் அப்பியர் ஆகி தான் நான் 6 மணி வரைக்கும் தீபம் ஏற்றலாங்கிற அந்த ஒரு டைம் சொன்னாலும் சரி 6:05க்கு எடுப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இது ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ்னு அவங்க ஒரு கிரவுண்ட்ஸாக சொன்னாங்க. அதனால் திருப்பி 6:05க்கு எடுத்தாங்க. 6:05க்கும் அவங்க ஏற்றப்படலை மலை உச்சியில். அதனால தான் நீதிமன்றம், ஏன்னு சொன்னால் தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகரத்துடைய காவல் ஆணையரே நீதிமன்ற அவமதிப்பாளராக இருக்கார். அப்போது தமிழ்நாடு போலீஸ், குறிப்பாக மதுரை மாநகர போலீஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க வந்து கோர்ட்லேயும் வந்து எந்த சப்போர்ட்டும் இல்லை, நேரடியாக வந்து ஆஜராகவும் இல்லை, விசிலையும் ஆஜராகலை, அரசாங்க வக்கீலே அவங்களுக்கு இவ்வளோ ஆதரவாக பேசும்போது வேறு வழியே இல்லாமல் ஏற்கனவே மனுதாரர் கேட்ட ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயரான இந்த மனுதாரரே போய் மலை உச்சியில் விளக்கு ஏற்றுறதுக்கான அனுமதியை விற்று சிஎஸ்எஃபோட பாதுகாப்போடு கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க, சிஎஸ்எஃபோட அவங்களுக்கு வந்து தொழில் பாதுகாப்பு படை தானே, இவங்களுக்கு என்ன வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது விஷயமாக வந்து இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பெஞ்சில் வந்து அவங்க சொன்னாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டுமே ரைஸ் பண்ணாங்க அப்பீல். இப்போ இந்த உத்தரவு வந்து நேற்று செயல்படுத்தி இருந்திருக்கணும், உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, அந்த உத்தரவு செயல்படுத்தப்படலை. இமீடியட்டாக நேற்றே என்ன சொன்னாங்க, நைட்டு அப்பீல் போய்ட்டோம், நீங்கள் ரெஜிஸ்ட்ரிகிட்ட செக் பண்ணிங்கன்னு கமிஷனர் ஆஃப் போலீஸ் சொன்னாங்க. நாங்கள் நேற்றே செக் பண்ணி அதனால தான் நம்ம
சட்டத்து பூர்வமாக நடக்கணுங்கிறதுனால நாங்கள் திரும்பி வந்துட்டோம். எந்த பிரச்சனையுமே பண்ணலை. ஆனால் ரொம்ப நீங்கள் எல்லா மீடியாஸ் இருந்தீங்க, இதில் யாருமே வந்து இந்த மனுதாரர்கள் வந்து அங்கே எங்கே எந்த பிரச்சனையுமே பண்ணலை. ஈவன் மனுதாரருடைய வழக்கறிஞர்களும் யாருமே அங்கே இல்லை. எல்லாருமே 6 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே நீதிமன்றத்தில் இருந்தோம். ஆனால் திட்டமிட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து காவல்துறை தரப்பில் சொன்னது என்னென்னா, மனுதாரர்கள் அங்கே வந்து கலவரத்தை உருவாக்குனாங்க, மனுதாரர்கள் எல்லாருமே வந்து அங்கே வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க, இவங்களால தான் இங்கே பெரிய ரயாட் ஆகிருச்சு, எங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இதெல்லாம் விஷயங்களை சொன்னாங்க. அப்போது நாங்கள் அந்த 6 மணிக்கு 6 மணிக்கு உத்தரவு வாங்கிட்டு நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகவே 8:30 மணி ஆயிடுச்சு. 8:30 மணிக்கு இங்கே யாருமே இல்லை. அப்போ 144 போடுறதுக்கான அவசியமும் அங்கே இல்லை. இருந்தாலும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த விடக்கூடாதுங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தோட தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக மதுரை மாநகர காவல்துறை தமிழ்நாடு அரசோட பேச்சை கேட்டுட்டு உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை வேணுமெனே திட்டமிட்டு செயல்படுத்த மறுத்தாங்க. இன்றைக்கி அப்பீலும் வந்துருந்துச்சு. அப்பீல் இன்றைக்கே காலையில் வந்து விசாரிக்க எடுத்துட்டாங்க. டீட்டெயில் ஆர்குமெண்ட் அவங்க தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக வந்து ரெண்டு சீனியர் அட்வொகேட்ஸும் வந்து பேசினாங்க. அட்வொகேட் ஜெனரல்ஸ் பேசினாங்க. எல்லாத்தையுமே நாங்கள் எங்களோட எல்லா வாதங்களும் முடிந்தது. இப்போ தீர்ப்பு தனி நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த உத்தரவு சரிதான். ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய காவல்துறை ஒத்துழைப்பு சுத்தமாக தரலை. அப்போது நீதிமன்றத்தோட உத்தரவை செயல்படுத்தும் பொருட்டு மனுதாரருக்கு அவருடைய ஆல்டர்னேட்டிவ் ப்ரேயர் வந்து கொடுத்ததில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு வந்து தெளிவாக இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நேற்று வந்து போட்டிருந்த கண்டெம்ட், திரு GR சுவாமிநாதன் நீதிபதி முன்னாடி போட்டிருந்த கண்டெம்ட் வந்து இன்றைக்கி விசாரணைக்கு 1 மணிக்கு வந்திருந்தது. இப்போ திருப்பி வந்து ஒரு 4:30 மணிக்கு அந்த கேஸ் விசாரணைக்கு வரும். அப்போ தான் அதுக்கப்புறம் என்ன வந்து தீர்ப்புங்கிறது தெரியும். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க சார். நேற்று நீங்கள் இந்த உத்தரவை கொண்டு போய் கொடுத்து பேசும்போது கூட நீதிமன்ற அவமதிப்பு வரும்னு சொல்லி DC COPD நீங்கள் சொல்லும் போது கூட அவங்க வந்து இல்லை அப்படி வந்தாலும் அது இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அது தொடர்பாக பேசுவீங்களா? அதுதான் அந்த கைது பண்ணுவோம்ன்றதையும் சொல்லியிருந்தாங்க. அந்த வழக்கு இன்னைக்கு இப்போ வரப்போகுது, 4 மணிக்கு வரப்போகுது. இப்போ அவங்க வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.